எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இபிஎஸ் அரைவேக்காட்டுத்தனமாக அறிக்கை அரசியல் செய்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர், மேட்டூர் அணையையும் கல்லணையையும் குறித்த நேரத்தில் வந்து திறந்து வைத்த முதலமைச்சர் என்பதில் பெருமைப்படுவதாக தெரிவித்தார். காவிரி பிரச்சினைக்காக கருணாநிதி தொடர்ந்து போராடியதாகவும் அந்த வரிசையில் தானும் ஒரு டெல்டாக்காரன் என்ற முறையில் இங்கு வந்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். செய்திகளை படிக்காமல் அரைவேக்காட்டுத்தனமாக இபிஎஸ் அறிக்கை அரசியல் செய்து வருவதாகவும், உட்கட்சி பிரச்சனை, கூட்டணி பிரச்சனை உள்ளிட்டவற்றை மறைக்க அவ்வாறு அவர் செய்து வருவதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். திமுக அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டு வருவதாகவும் இது இபிஎஸ்க்கு தெரியவில்லை என்றும் கூறிய முதலமைச்சர், அதனால்தான் சாவி எங்கே என இபிஎஸ் கேட்பதாகவும் சாடினார். அரசு மருத்துவமனைகளில் தூய்மை பணியாளர்கள் சிகிச்சை அளிக்கும் அவலம் நிலவுவதாக அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில் காலில் அடிபட்டு காயத்துடன் வந்த நோயாளி ஒருவருக்கு அங்கு பணியாற்றும் துப்புரவு பணியாளர் ஒருவரே மருத்துவம் செய்த காட்சி வெளியாகியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனை எத்தகைய அவல நிலையில் உள்ளது என்பதற்கு இந்த காட்சியே சாட்சி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு காலத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக இருந்த தமிழக மருத்துவத்துறை தற்போது சீரழிவு பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும், அரசு மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் தவறுகளை சுட்டிக்காட்டுவதால் தனது அறிக்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மிகவும் உருக்குவதாக இபிஎஸ் பதிலடி கொடுத்துள்ளார். அரைவேக்காட்டுத்தனம் என்றால் எது என முதலமைச்சருக்கு தெரியுமா எனவும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாமல் மக்கள் கடும் கோபத்தில் இருப்பது தெரிந்தும் தான் அதை செய்ய போகிறேன், தான் இதை செய்ய போகிறேன் என வாய்க்கு வந்த ரீல்களை எல்லாம் முதலமைச்சர் அளந்து விடுவதுதான் அரைவேக்காட்டுத்தனம் என இபிஎஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். முரசொலியை மட்டுமே படித்துவிட்டு வேறு எந்த நாளிதழ்களையும் படிக்க விரும்பாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் செய்தித்தாள்களை படிப்பதில்லை என சொல்கிறார் என இபிஎஸ் கூறியுள்ளார். பாதுகாப்பை சீர்குலைத்து ஆட்சி நடத்திய இபிஎஸ்க்கு திமுக அரசை குறை சொல்ல எந்த அருகதையும் கிடையாது என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் இருப்பதாக இபிஎஸ் விமர்சனம் செய்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் சிவசங்கர், பாஜகவிற்கு தூது விடுவது போல இபிஎஸ் அறிக்கை விடுவதாக விமர்சனம் செய்துள்ளார். குற்றச்செயலை சுட்டிக்காட்டும் இபிஎஸ் அதில் தொடர்புடைய பாஜகவினரை ஏன் சுட்டிக்காட்டுவதில்லை எனவும் அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அதிமுக ஆட்சியில் நடந்த அசம்பாவிதங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராக இருப்பதாகவும், கூட்டணி பற்றி விரைவில் பேசி முடிவெடுப்போம் என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலுக்குள் திமுகவில் இருந்து நிறைய பேர் பாஜகவிற்கு வருவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். திமுக கூட்டணி கட்சிகளை இழுப்பதற்காகவே அவர் இதுபோன்று பேசுவதாக திமுகவினர் விமர்சனம் செய்து வருகின்றனர். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷாவும் அதிகாரப்பூர்வ தலைவருமான நயினார் நாகேந்திரனும் சொல்வது மட்டுமே கட்சியின் கருத்து என தமிழிசை கூறியுள்ளார். கூட்டணி குறித்து அண்ணாமலை வெளியே பேசக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேற காரணம் அண்ணாமலைதான் என்றும், இந்த நிலை மீண்டும் ஏற்படக்கூடாது என்றும் தமிழிசை கருத்து தெரிவித்துள்ளார். அவரது இந்த கருத்து பாஜகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்.
கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமனுக்கு தொடர்புள்ளதாக போலீசார் கூறியதை அடுத்து விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏடிஜிபி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட நீதிபதி வேல்முருகன் அவர் மீது வழக்கு பதிவு செய்யாததற்கு கடுமையாக சாடினார். வெற்றிமாறன் இயக்கத்தில் STR 49 பட ஷூட்டிங் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக புகைப்படமும் வைரலாகி வருகிறது. அந்த புகைப்படத்தில் கட்டம் போட்ட லுங்கியுடன் கரடு முரடான தோற்றத்தில் சிம்பு காட்சியளிக்கிறார். இயக்குனர் நெல்சன் திலீப் குமாரும் இடம்பெற்றுள்ளார். கவினும் கேமியோ ரோலில் நடிக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஆண்ட்ரியா, சமுத்திரகனி, கிஷோர் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் இது வட சென்னை 2 என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. $150 கோடி சம்பாதித்தால் 200 கோடி ரூபாய்க்கு பிரச்சனை வருவதாக நடிகர் தனுஷ் கூறியுள்ளார். 1 கோடி சம்பாதித்தால் 2 கோடி ரூபாய்க்கு பிரச்சனை வருவதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற குபேரா பட ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பேசிய அவர் EMI, லோன் என நிறைய பிரச்சனை தனக்கு இருப்பதாக கூறியுள்ளார். ஆனால் காசு பணம் இல்லை என்றால் அம்மாவின் அன்பு எப்போதும் இருக்கும் என்றும் அவர் நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். தனுஷ் இப்படி பேசும் அளவிற்கு அவருக்கு என்னதான் பிரச்சனையோ என நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர். ST Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.